மரணம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஒரே மனக்கலக்கம் வந்து விடுகிறது, ஒரு திகில் வருகிறது. அதுவும் ராத்திரி நேரத்தில் மரணிப்பது போல கனவு வந்து விட்டால் திடுக்கென்று தூக்கி போட்டு எழுந்து நம்ம செத்துட்டோமோ அப்படின்னு பயப்படுகிற மாதிரி ஒரு நிலை வருகிறது. மரணம் என்பது திகில் அடைவதற்காக அல்ல, மனக்கலக்கம் அடைவதற்காக அல்ல. அது நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகளை எதிர்கொள்கிறோம். மரணம் என்கிற நிகழ்வும் வருகிறது, அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அது கடைசி நிகழ்வு, அது மறந்துடாதீங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், மரணம் என்பது என்ன டெய்லி நடக்கிற மாதிரி இல்லை, அது கடைசி நிகழ்வு. அந்த கடைசி நிகழ்வை பிறகு எதிர்கொள்வோம். இப்பொழுது நாம் வாழ பழகிக்கொள்வோம். ஒரு ஊரில் உள்ள பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, காடை கூடு அழியுதுன்னு கருத இருக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. வைரமுத்துனுடைய வார்த்தை இது. வயல் இருக்குது, அந்த வயலில் நெல் வயலில் காடைகள் கூடு கட்டி முட்டை விட்டுருக்கும். அதனால் என்ன ஆகுனா, அது கூடு கட்டி அது அழிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு நெல் வயலை அறுக்காமல் இருக்க முடியுமா? அது மாதிரி இறந்து விடுவோம் என்கிற பயம், திகில் நம்மை வாழ விடாமல் தடுத்து விடக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் மனமும் கலக்கம் அடைந்தார் தான். மரணத்தை குறித்த திகில் அடைந்தார். எப்போ? கெத்செமனி தோட்டத்தில் தன்னுடைய மரணத்தின் வேர்வை இரத்த வேர்வையாக வந்தபோது திகில் அடைந்தார். சிலுவைகளை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இறப்பை நினைக்கும் பொழுது அவருக்கு மன கலக்கம் வந்தது. ஆனால் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை அவர் மறந்து போவதில்லை. ஒரு நாளைக்கு வரப்போகுது, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரப்போகுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மூச்சு விடுறதை நிறுத்த போகிறான் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக இன்றைக்கே அவன் மூச்சு விடுறதை நிறுத்திட முடியும்? அதுக்காக நம்ம இன்று வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதான் சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க, வாழ்வது ஒரு முறை வாழ்த்திட்டும் தலைமுறை என்று. அதனால் வாழும் பொழுதே செத்த வாழ்வு வாழாத, வாழ்ந்த பின் செத்த பின்பும் வாழும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்வது. பயப்படுறதுக்காக, மனக்கலக்கம் திகில் அடைகிறதுக்காக மரணம் இல்லை. வாழும் பொழுதே நாம் செத்த வாழ்க்கை வாழாமல், செத்த பின்பு, இறந்த பின்பு நாம் வாழும் வாழ்க்கையை இப்பொழுதே வாழ்ந்து பார்க்க வேண்டும்.